المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء. يا لا له يا لا لا لي 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 يا لا له يا لا لا لي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில துளிகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான வரலாற்றில் சிறப்புமிகு முன்னோடிகளுடைய படிப்பினைகள் நிறைந்த வாழ்க்கை துளிகளை நாம் நமது வாழ்விலே ஏன் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இது நமது ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக, நமது ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பெயர்களை கேட்கும் போதே நமது ஈமான் அதிகரிக்கிறது. அவ்வளோ ஒரு பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ரிஜால் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ரிஜால் என்றால் நீங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெஜுல் என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு சொல்லப்படும், அதனுடைய பன்மை தான் ரிஜால், ஆண்கள். ஆனால் குர்ஆன் இந்த ரிஜால் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது ஆளுமை மிக்க மனிதர்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், செயல் வீரர்கள் என்ற பொருளில் அல்லாஹு தஆலா ரிஜால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹ், அல்லாஹ்வோடு எந்த உறுதிமொழியை அவர்கள் செய்தார்களோ அந்த உறுதிமொழியை உண்மைப்படுத்திய செயல் வீரர்கள் அவர்கள் என்று அல்லாஹு தஆலா போற்றி புகழ்வது நபித்தோழர்களைத்தான். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்பது நமது ஈமானை பலப்படுத்தும், அதிகப்படுத்தும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் ஃபகத் இஹ்ததவ், நீங்கள் எவ்வாறு ஈமான் கொண்டீர்களோ அதுபோன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் நேர்வழி பெற்றிருப்பார்கள். அல்லாஹ் இங்கே யாரை சொல்கிறான் என்றால், நபித்தோழர்களுடைய ஈமானை சொல்கிறான். நீங்கள் எவ்வாறு ஈமான் கொண்டீர்களோ அதுபோன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் உறுதியாக நேர்வழி பெற்றிருப்பார்கள். அவ்வளோ ஒரு ஈமானுக்கு முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த முன்மாதிரி மிக்க சமுதாயத்தில் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் மனிதர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு அடிப்படையை சொல்கிறான். என்ன அடிப்படை என்றால், அல்லாஹ் நாடியவர்களை, விரும்பியவர்களை ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்வான். நீங்கள் குர்ஆனில் சூரத்துல் கஸஸ் 68 வசனத்திலே பார்க்கலாம், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், உமது ரப் அவன் நாடியவாறு விரும்பியவாறு அவன் படைக்கிறான், அவன் நாடியவர்களை விரும்பியவர்களை தெரிவு செய்கிறான். தெரிவென்பது அவனது கையில் தான் இருக்கிறது, வேறு யாரும் தெரிவு செய்ய முடியாது. எனவே இறுதி தூதருக்கு எவர்கள் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்தான். இறுதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்
மிகச்சிறந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்ட அந்த தூதர், அவருக்கு எவர்கள் தோழர்களாக இருக்க வேண்டும், அஸ்ஹாபுகளாக இருக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்தான். என் அருமையான சகோதரர்களே, அந்த முத்துக்களில் ஒருவராக திகழக்கூடியவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய இஸ்லாத்துக்கு முன்னர் உள்ள நிலை என்பது எந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார்கள் என்று சொன்னால், மக்கத்து அந்த குறைஷிகள், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஹத்தாபுடைய மகனின் ஒட்டகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஹத்தாபுடைய மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். யார் அது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமருடைய ஒட்டகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு துஆ, பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஹிஷாம், அதாவது அபூ ஜஹல் அல்லது உமர் இப்னுல் கத்தாப், இந்த இருவரில் ஒருவருக்கு யா அல்லாஹ் நீ நேர்வழியை, ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த பிரார்த்தனையை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். நுபுவத்துடைய 6வது வருடம் துல்ஹஜ் மாதத்தில் அவர்கள் இஸ்லாத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் இவர்களுடைய இஸ்லாத்தை பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி, அவர்கள் சொல்கிறார்கள், கான இஸ்லாமு உமர ஃபத்ஹா, உமருடைய இஸ்லாம் மிகப்பெரிய வெற்றியாக இஸ்லாத்துக்கு அமைந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, தன்னை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டது இஸ்லாத்துக்கு மாபெரும் வெற்றியாக அமைந்தது. வகானத் ஹிஜ்ரத்துஹு நஸ்ரா, அவருடைய ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்துக்கு ஒரு மாபெரும் உதவியாக அமைந்தது. வகானத் இமாரத்துஹு ரஹ்மா, அவருடைய ஆட்சி என்பது இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய அருளாக அமைந்தது. லகத் ரஅய்துனா வமா நஸ்ததிஉ அன் நுஸல்லி பில் பைத் ஹத்தா அஸ்லம உமர், உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை நமக்கு காபாவிலே தொழ முடியாதவர்களாக நாம் இருந்தோம். எப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதன் பிறகு நாம் அந்த வீட்டிலே பகிரங்கமாக தொழ முடியுமான ஒரு நிலைக்கு நாம் வந்தோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவருடைய இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகத்தான் அமைந்தது என்பதை இந்த செய்தியினூடாக நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் இவர்கள் சிறந்த நபித்தோழர்கள் என்பதை உரிய முறையில் அவர்கள் இனங்கண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் புகாரியிலே 3655வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், குன்னா நுகையரு பைன நாஸி ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நாம் நபித்தோழர்களில் சிறப்புக்குரியவர்கள் யார் என்பதை நாம் தெரிவு செய்தோம். அதிலே நாம் முதலாவதாக நபித்தோழர்களில் முதன்மையானவர்கள், சிறந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு அடுத்ததாக சும்மா உமர் இப்னுல் கத்தாப், அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு அடுத்ததாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த 3 நபித்தோழர்கள், முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி நாம் அவர்களை சிறப்பிப்போம். ஏனே நபித்தோழர்கள் நாம் விட்டு விடுவோம், யாரையும் ஒருவரை விட ஒருவரை சிறப்பிக்க மாட்டோம் என்ற ஒரு செய்தியும் புகாரியிலே 3697வது செய்தியாக இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னை, அதாவது அபூபக்கரை விட ரலியல்லாஹு அன்ஹு, உமரை விட ரலியல்லாஹு அன்ஹு, அவன் அந்த நபித்தோழர்களை விட நீங்கள் என்னை சிறப்பிக்க கூடாது என்று சொல்வார்கள். என்னை நீங்கள் சிறப்பிக்க கூடாது, அப்படி செய்தால் அதற்கு நான் அவதூறுக்கூடிய அந்த தண்டனையைத்தான் அவர்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்வார்கள். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால்,
அவர்கள் சொல்கிறார்கள், இதை கூஃபாவுடைய பிம்பர்களிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஷியாக்களுடைய ஆரம்பம், அந்த உருவாக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு மத்தியிலும் முதலிடம் அபூபக்கருக்கு தான் கொடுக்கப்பட்டது ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்த இடம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. பிறகு வந்தவர்கள் தான் இதிலே சில மாற்றங்களை உருவாக்கி தவறான கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்ற கருத்தை தனது மின்ஹாஜு சுன்னா என்ற கிரந்தத்திலே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய தோழர்களில் ஒருவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு காணப்பட்டார்கள். முஸ்லிமிலே 2384வது செய்தியாக இடம்பெறுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தாத்து சலாசில் என்ற அந்த பகுதிக்குரிய படைக்காக என்னை தளபதியாக நியமித்து அனுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே நான் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், ஐயுன் நாசி அஹப்பு இலைஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு மனிதர்களில் மிகவும் நேசத்துக்குரியவர் யார் என்று நான் கேட்கிறேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷா, எனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த ஆயிஷா தான் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர். அல்லாஹ்வின் தூதர் பதிலளிக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, அதாவது ஆண்களிலே யார் யார் ரசூலல்லாஹ், ஆண்களில் உங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அபூபக்கர், அதாவது ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எனக்கு ஆண்களில் மிகவும் நேசத்துக்குரியவர்கள். அதற்கு அடுத்ததாக யார் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பலரை அப்படியே நபி அவர்கள் சொல்லிக் கொண்டு சென்றார்கள். இந்த ஹதீஸை இதிலே நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், அறிஞர்கள் இதற்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விளக்கம் என்னவென்றால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால்தான் இந்த கேள்வியை கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்னவென்றால், அவர்கள் தனது தோழர்களோடு அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். தனது தோழர்கள் ஒவ்வொருவரோடும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தோழரும் எப்படி நினைப்பார்கள் என்றால், என்னைத்தான் அல்லாஹுடைய தூதர் அதிகம் நேசிக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு ஒரு மிக முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகள் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் பரிபூரணமாக தீனை, மார்க்கத்தை பரிபூர்ணமாக கொண்டவர் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். இதையும் நீங்கள் புகாரிலே 23வது செய்தியாகவும் முஸ்லிமிலே 2390வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அபு சயீதுல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி எமக்கு மத்தியிலே அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு கனவிலே சிலர்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஆடையின் அளவு உடலில் ஒவ்வொரு பகுதியை மறைக்கக்கூடியதாக இருந்தது. சிலருடைய ஆடை நெஞ்சு வரை இருந்தது, அதைவிட குறைவாக இருந்தது. அந்த நேரத்திலே எனக்கு உமரை எடுத்து காண்பிக்கப்பட்டது ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஆடை எந்த அளவு என்று சொன்னால், அதாவது தரையிலே இழுத்து கொண்டு போகின்ற அளவுக்கு அவருடைய ஆடை நீளமாக காணப்பட்டது. அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபமா அவ்வல் ததாலிக் யா ரசூலல்லாஹ், இதற்குரிய விளக்கம் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தீன், மார்க்கம். மார்க்கத்தில் ஒரு நிறைவான மனிதர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையான சகோதரர்களே, அவருடைய கொள்கையிலெல்லாம் சந்தேகிக்கப்படுகின்ற அளவுக்கு இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவரை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், தீன் முழுமையாக பரிபூர்ணமாக பெற்ற ஒரு மனிதர் என்ற அந்த சுப செய்தியை அவருடைய விஷயத்திலே சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சிறப்புகளில் நீங்கள் புகாரியிலே மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி நபித்தோழர்களுக்கு மத்தியிலே விளக்கி கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிமார்களுடைய கனவு வஹி, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபிமார்கள் காணக்கூடிய ஒவ்வொரு கனவும் இறை செய்தியாகும், வஹியாகும், அது உண்மையாகும், சத்தியமானதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு சுவர்க்கம் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அந்த சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை, அந்த சுவனத்தில் ஒரு மாளிகை,
அந்த மாளிகைக்கு பக்கத்திலே ஒரு பெண் வுது செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் வுது செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே நான் அந்த வானவரிடம் கேட்கிறேன், லிமன் ஹாதல் கசர், இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் யார், இந்த மாளிகைக்குரியவர் யார் என்று நான் கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், லி உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இது உமர் இப்னுல் ஹத்தாபுக்கு சொந்தமான மாளிகையாகும் என்று எனக்கு பதிலளிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது மனம் விரும்பியது அந்த மாளிகைக்குள் நுழைய வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அதை விரும்புகிறார்கள். அந்த மாளிகைக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று என் மனம் சொல்கிறது. அப்படி விரும்பும் போது எனக்கு எது நினைவுக்கு வந்தது என்று சொன்னால், உமருடைய ரோஷம் நினைவுக்கு வந்தது. உமருடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அப்படியே திரும்பிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஃபபகா உமர் இப்னுல் ஹத்தாப், அவர்கள் கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். அழுது, யா ரசூலல்லாஹ், அவர்கள் சொல்கிறார்கள், அலைக் பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விஷயத்திலாம் நான் ரோஷப்படுவேன் என்று கேட்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், விளிம்பிலே இருந்த சமுதாயத்தை எப்படி மாற்றினார்கள். நரக விளிம்பிலே தத்தளித்து கொண்டிருந்த சமுதாயம், அல்லாஹ் சொல்கிறான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்திலே விளிம்பிலே இருந்த அந்த சமூகம் இந்த உலக வாழ்க்கையிலே சுவர்க்கத்தில் அவர்களுக்குரிய மாளிகை எது என்பது அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, நீங்கள் இந்த செய்திகளூடாக எதை விளங்குகிறீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் எந்த அளவு அந்த இலக்கை நோக்கி அந்த சமூகம் நகர்ந்தது என்பதற்கு இந்த செய்திகள் மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களுடைய அவர்களுடைய மார்க்க கல்வி இல்மை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதாவது நீங்கள் அது சம்பந்தமாக சொன்ன சுப செய்தியை பாருங்கள். புகாரியிலே 82வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவைத்தான் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் தூக்கத்திலே இருக்கிறேன், அப்போது எனக்கு ஒரு பாத்திரத்திலே பால் கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த பாலை நான் அருந்துகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பாலை அருந்தி நான் நன்றாக அதை அருந்துகிறேன். எனது நகத்தினுடைய விளிம்புகள் இருந்தெல்லாம் பால் வெளிப்படுகிறது. அந்த அளவுக்கு நான் அருந்துகிறேன். அதற்கு பிறகு அந்த பாலை, அதில் எஞ்சியதை நான் உமருக்கு கொடுக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. உமருக்குத்தான் எஞ்சியதை கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதனுடைய விளக்கம் என்ன, இந்த பாலுடைய விளக்கம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது சொல்கிறார்கள், அல் இல்ம், கல்வி என்று சொல்கிறார்கள். இல்ம் தான் அதற்குரிய விளக்கம். அந்த அளவு இல்மை பெற்றவர்கள் யார்? உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இல்மை சுமந்தவராக, இல்மை பெற்றவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொன்ன இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே 2398வது செய்தியாக பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கத் கான ஃபில் உமமி கப்லக்கும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களிலெல்லாம் சிலர்கள் இருந்தார்கள், அவர்கள் நபிமார்கள் அல்ல, ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக அவர்கள் பேசுவார்கள். பேசக்கூடிய விடயங்கள் உண்மையாக இருக்கும், ஆனால் அவர்கள் நபிமார்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன் யகுன் ஃபி உம்மதி மின்ஹும் அஹதுன், எனது சமுதாயத்தில் அப்படி ஒருவர் இருப்பாராக இருந்தால் அது உமர் இப்னுல் ஹத்தாப் தான். அந்த அளவுக்கு நபி அவர்கள் சிறப்பித்தார்கள். இந்த அளவுக்கு நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த ரப்புடைய கருத்தோடு 3 சந்தர்ப்பங்களில் உடன்பட்டேன், எனது கருத்துக்கள் அதற்கு நேர்பாடாக வந்தது என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியையும் நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அந்த செய்தியிலே நீங்கள் அவர்கள் தவாஃபிலே இருக்கும்போது மகாமே இப்ராஹிமிடம் அந்த இடத்திலே இருந்து என்ன சொல்கிறார்கள்,
யா ரசூலுல்லாஹ் இந்த இடத்தை தொழுமிடமாக எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்ற கருத்தைத்தான் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா வஹியை இறக்கி வைக்கிறான். அந்த இடத்தை நபியை நீங்கள் தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வகை அதற்கு பிறகுதான் வருகிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், பெண்களுடைய அந்த ஹிஜாப், பெண்களுடைய ஆடையை பெண்கள் பேணுவது, இது சம்பந்தமான அந்த உணர்வு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள் தங்களை மறைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருந்தார்கள். அந்த கருத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முன்வைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த வசனம் இறங்கியது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே நடந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தொடர்பாக அவர்கள் சொன்ன கருத்துக்கேற்ப அல்லாஹு தஆலா வஹியை இறக்குகிறான். அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளில் ஒரு நெருக்கடி மிக்க ஒரு நிகழ்வு. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களை விட்டு ஒரு மாதம் ஒதுங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவிமார்களை விட்டு ஒரு மாதம் ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றைய மதீனாவில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் மிகவும் கவலை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாகும். நபித்தோழர்கள் எல்லாம் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்தது. இது ஒரு நீண்ட செய்தி, நான் அனைத்தையும் சொல்ல வரவில்லை. இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில், புகாரிலெல்லாம் பார்க்கலாம். முஸ்லீமில் 2947 செய்தியாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியில் என் அருமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அருமை மகள் யாரு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாரு? நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவர். நபிகளாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர் தான் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. தனது மகளுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். இந்த செய்தி கேள்விப்படுகிறது. எந்த செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவிமார்களை எல்லாம் தலாக் சொல்லிவிட்டார்கள் என்று தான் கேள்விப்படுது. இவங்களுக்கு செய்தி எப்படி வருதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவிமார்களை எல்லாம் தலாக் சொல்லிவிட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர்கள் தனது மகளிடத்திலே வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள்? தனது மகளிடம் கேட்கிறார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீ நோவித்ததாக நான் கேள்விப்படுகிறேனே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீ நோவித்து விட்டதாக நான் கேள்விப்படுகிறேனே. நான் நிச்சயமாக அறிவேன், அல்லாஹுடைய தூதர் எனக்காகத்தான் உன்னை விட்டு வைத்திருக்கிறார்கள், இல்லை என்றால் உன்னை தலாக் சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அழுகின்றார்கள், மிக கடுமையாக அழுகின்றார்கள். அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் எங்கு இருக்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களை விட்டெல்லாம் ஒதுங்கி அவர்கள் ஒரு தனி ஒரு கூடாரம் போன்ற இடத்திலே, கொஞ்சம் மேலாக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நபி அவர்கள் தங்குகிறார்கள். அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அங்கு ஒரு கருப்பு நிற ஒரு சிறுவன், ஒரு அடிமை சிறுவன் அங்கே இருக்கிறான். அந்த சிறுவனிடம் வந்து சொல்கிறார்கள், உமருக்காக அனுமதி கேட்டு தாருங்கள், அல்லாஹ்வின் ரசூலை சந்திக்க வேண்டும், உமருக்காக அனுமதி கேட்டு தாருங்கள் என்று அங்கே கேட்டபோது அந்த சிறுவன் அல்லாஹ்வின் தூதரிடம் போய் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள், எந்த பதிலும் வரவில்லை. அந்த சிறுவன் வந்து சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் எந்த பதிலையும் சொல்லவில்லை, அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். மறுபடியும் போய் மஸ்ஜிதிலே பிம்பருக்கு பக்கத்திலே அமருகிறார்கள். அவர்களால் நிற்க முடியவில்லை. திரும்பவும் வருகிறார்கள். வந்து உமருக்காக அனுமதி கேட்டு தாருங்கள். திரும்ப வந்து அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களை, திரும்ப வந்து அமர்கிறார்கள். மூன்றாவது முறையாக சப்தமிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இது கேட்க வேண்டும் என்ற அந்த நோக்கிலே சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? வல்லாஹி, அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியிலே முதல் பகுதியாக சொல்கிறார்கள், ஃபஇன்னி அதுன்னு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்ன அன்னி ஜிஅது மின் அஜ்லி ஹஃப்ஸா. அல்லாஹ்வுடைய தூதர், நான் எண்ணுகிறேன், அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஏதோ ஹஃப்ஸாவுக்காக பரிந்து பேசுவதற்கு வந்திருக்கிறேன். ஹஃப்ஸாவுடைய தந்தை இவர்கள். ஹஃப்ஸா அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி. நான் ஹஃப்ஸாவுக்காக பரிந்து பேசுவதற்கு வந்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணுகிறார் போலும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சத்தமிட்டு சொல்றார், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் அமரணி, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டளையிட்டால், அன் அத்ரிப உனுகஹா, எனது மகளுடைய கழுத்தைத்தான் வெட்டுமாறு கட்டளையிட்டாலும் நான் உடனே வெட்டி விடுவேன். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, எப்படியான ஈமான் என்று பாருங்கள். இப்படி சொல்கிறார்கள்,
நான் ஏதோ மகளுக்காக பரிந்து பேசுவதற்கு வந்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார் போலும். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள் என்று சொன்னால், அவருடைய கழுத்தை வெட்டுமாறு சொன்னால் நான் உடனே அதை நிறைவேற்றுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த விதம் இது. எப்படி அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள் என்று பாருங்கள். சராசரி ஒரு தந்தையாக அவர்கள் அங்கு இருக்கவில்லை என்பதை நான் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மேலேறி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடையோடு தான் இருக்கிறார்கள். அந்த ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய மேனி திறந்த மேனியாகத்தான் மேல் பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விழாப்புறங்களில் எல்லாம் அந்த பேரிச்ச ஓலைகளுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே படிந்திருக்கின்றன. அந்த அறையை அவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள். எதுவும் இல்லை, கொஞ்சம் கோதுமை இருக்கிறது. இப்படியான ஓரிரு விடயங்கள் மாத்திரம்தான் அங்கு இருக்கிறது. இதை அவர்கள் பார்த்தவுடன் என் அருமையான சகோதரர்களே அழ ஆரம்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையா என்று அழுகின்றார்கள். என் அருமையான சகோதரர், கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரை நீர் எதற்காக அழ வேண்டும், ஏன் அழுகின்றீர் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஓலைகள் எல்லாம், இந்த பேரிச்ச ஓலைகள் எல்லாம் உங்களுடைய விழாப்புறங்கள் அடையாளங்களை பதித்திருக்கின்றன. இந்த அறையிலே நான் எதையும் உங்களுக்காக காணவில்லை. இதை நினைத்து நான் அழுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அன்றைய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களாக இருந்த ரோம் பாரசீக சாம்ராஜ்யங்கள், அதில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எப்படி ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஆட்சி தலைவர். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், அலா தர்தா அன் தகூன லஹும் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை, நமக்கு மறுமை என்பதை நீர் பொருந்திக் கொள்ளவில்லையா? நமது வாழ்க்கை மறுமைதான் என்பதை நீர் பொருந்திக் கொள்ளவில்லையா என்று கேட்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய அவர்கள் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை, அதேன் தனது மனைவிமார்களெல்லாம் விட்டெல்லாம் விலகி இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்திருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை எல்லாம் தலாக் சொல்லிவிடுங்கள் சொல்கிறார்கள். தனது மகள் கூட மனைவியாக இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் விரும்பினால் தலாக் சொல்லிவிடுங்கள். ஃபஇன்னல்லாஹ மஅக், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். ஓ மலாயிகா, அவனுடைய வானவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். ஜிப்ரீல் உங்களோடு இருக்கிறார். மீகாயில் உங்களோடு இருக்கிறார். வ அன வ அபூபக்கர், நானும் அபூபக்கரும் உங்களோடு இருக்கிறோம். அபூபக்கர் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹுடைய தந்தை, அவங்களும் மனைவி. அவர்களுடைய நிலையெல்லாம் இது இஸ்லாம், அல்லாஹ்வுடைய ரசூல், அதற்கு பிறகுதான் உறவுகள். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்திக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா வஹையை இறக்குகிறான். எந்த வகை தெரியுமா? அஸா ரப்புஹு இன் தல்லககுன் அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன். நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் தலாக் சொல்லிவிட்டால் அதைவிட சிறந்த துணைவியர்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றமாக தரக்கூடியவனாக இருக்கிறான். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதிலே நீங்கள் அவர்களுடைய கருத்துக்கேற்ப அங்கே வகை வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை வரலாற்றை படித்து பார்க்கும்போது இந்த இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நமது ஈமானை பலப்படுத்தும். இப்படி நடந்து கொண்ட ஒரு மாபெரும் ஒரு முன்னோடியாகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அன்றைய மதீனாவின் முனாஃபிக்குகளின் தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மரணிக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையைத்தான் கஃனிடுவதற்காக கொடுத்தார்கள். அவன் மிகப்பெரிய எதிரியாக இஸ்லாத்துக்கு செயல்பட்டான். முனாஃபிக், நயவஞ்சகன், இஸ்லாத்தை வெளியிலே காட்டிக்கொண்டான். ஆனால் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரி, முனாஃபிக்குகளின் தலைவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு செல்கிறார்கள். சென்று தொழுவிப்பதற்கு தயாராகிறார்கள். யாருக்கு? நயவஞ்சகர்களுடைய தலைவன், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவன். அவனுடைய ஜனாசாவை தொழிப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் முன் வரும்போது அல்லாஹுடைய தூதருடைய நேராக முன்னால் போய் நிற்கிறான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி நெஞ்சுக்கு நெஞ்சு அப்படி நேராக முன்னால் போய் நிற்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவர் சொல்கிறார், ஹத்தா கும்து, நான் அப்படி சொதரி அவங்களுக்கு நேராக நெஞ்சுக்கு நெஞ்ச நான் போய் நிற்கிறேன். நின்று,
யார் ரசூலுல்லாஹ், இவன் அல்லாஹுடைய மிகப்பெரிய எதிரி, அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் கடுமையாக எச்சரித்திருக்கிறான், இவன் இப்படியெல்லாம் செய்தவன், இஸ்லாத்துக்கு எதிராக குளிவரித்தவன், இவனுக்காக நீங்கள் தொழுவிக்கப் போகிறீர்களா யார் ரசூலுல்லாஹ்? அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? உமரே தள்ளி செல்வீராக, உமரே ஒதுங்கி செல்வீராக, அல்லாஹு தஆலா எனக்கு இதிலே தெரிவு செய்யுமாறு தந்திருக்கிறான், நீங்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடினாலும் மன்னிப்பு தேடாவிட்டாலும் 70 முறைதான் மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை என்று அல்லாஹ் எனக்கு இதிலே தெரிவை தந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் தொழுவித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாங்க, அந்த இடத்தில் எனக்கு வந்த அந்த தைரியம், அந்த வலிமை, மனோ வலிமை, அதை நினைத்து நானே ஆச்சரியப்பட்டேன். அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் எப்படி என்னால் நடந்து கொள்ள முடிந்ததே என்று நான் வியந்த ஒரு சந்தர்ப்பம் அது என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. நீங்கள் இவ்வாறானவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, அவர்களுடைய கபர்களில் நீர் நிற்கவும் கூடாது என்ற தடை அதற்கு பிறகு வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக அந்த இடத்திலே அவர்கள் மிக மன வலிமையோடு நடந்து கொள்கிறார்கள். ஈமான், இஸ்லாம், அதற்குத்தான் முன்னுரிமை என்று நடந்தவர்கள். இந்த செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் வரை எந்த முனாஃபிக்குக்கும் தொழுவிக்கவில்லை, எந்த முனாஃபிக்குக்கும் நயவஞ்சகனுக்கும் மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தவில்லை என்று குறிப்பிடக்கூடிய செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்கள், இப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்துக்கு முன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களை கண்டால் ஷைத்தானே இன்னொரு வழியை தெரிவு செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு ஆளுமை மிக்க, ஒரு சிறந்த ஒரு முன்னோடியாகத்தான் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஒரு ரஹமத் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன். பாருங்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே அவர்கள் அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவர், அந்த ஆட்சி பதவியை பொறுப்பேற்றதன் பிறகு நடக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பங்களை பற்றி செய்த முன்னறிவிப்புகள், அந்த செய்திகளை உங்களில் யார் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன், அப்படி என்றால் அதற்கு நீர் மிகவும் தகுதியுடையவர் தான், சொல்வீராக. அப்போது சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய குடும்பத்தில், அவனுடைய சொத்து செல்வங்களில், அவனது பக்கத்து வீட்டில் நிறைய பிரச்சனை, நெருக்கடி வரும். இதற்கெல்லாம் பகரமாக இருக்கக்கூடியது தான் தொழுகை, சதகா, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்று சொல்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், இந்த குழப்பத்தை பற்றி நான் கேட்கல. குடும்பத்தில் வர குழப்பம், குடும்பத்தில் வர பிரச்சனை, சொத்து செல்வங்களில் வர பிரச்சனை, பக்கத்து வீட்டில் வர பிரச்சனை, இதை நான் கேட்கவில்லை சொல்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்களா இல்லையா, கடல் அலைகளை போன்று வரும் குழப்பங்கள், கடல் அலைகளை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் வருமே, அதை பற்றி நான் கேட்கிறேன். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லைஸ அலைக மின்ஹா பஅஸுன் யா அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே, அமீருல் முஃமினீனே, அந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த குழப்பங்கள் இருக்குதா இல்லையா, அதில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா, இன்ன பைனக வ பைனஹா பாபா, அந்த குழப்பங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு கதவு, ஒரு வாயில் இருக்கிறது, ஒரு கதவு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த வாயில் மூடப்பட்டு தான் இருக்கிறது. அந்த வாயில் என்ன செய்யப்பட்டிருக்குது, மூடப்பட்டிருக்குது. உங்களுக்கும் அந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு வாயில், ஒரு கதவு மூடப்பட்டு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அயுக்ஸருல் பாப் அம் யுஃப்தா, அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா கேட்கிறாங்க. அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த அளவு துல்லியமாக அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செய்திகளை அப்படியே மரணமிட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு தோழர். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வாயில் உடைக்கப்படும், பல் யுக்ஸர், அந்த வாயில் என்ன செய்யப்படும், உடைக்கப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அப்படி என்றால் அந்த வாயில் மூடப்பட மாட்டாது, அந்த வாயில் மூடப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அங்கிருந்த ஏனையவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அந்த வாயில் யார் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? அந்த வாயில் யார், அந்த கதவு, அந்த வாயில் யார் என்று அவங்களுக்கு தெரியுமா அமீருல் முஃமினீனுக்கு? அப்போ ஹுதைஃபா சொல்கிறாங்க, ஆம், அவர்களுக்கு தெரியும், அந்த வாயில் யார் என்பதை அவர்கள் அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கேட்கிறாங்க,
ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அந்த வாயில் யார்? அந்த வாயில் யார் என்று கேட்கும்போது சொல்கிறார்கள், அதுதான் உமர். அந்த வாயில் யார்? அவர்கள்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வாயில் உடைக்கப்படும். அப்போ அதுவரைக்கும் இந்த உம்மத்துக்கு குழப்பம் வராமல் ஒரு அரணாக இருந்த ஒரு தலைவர் தான் அவர்கள். இந்த உம்மத் எந்த ஒரு ஃபித்னாவையும் குழப்பத்தையும் சந்திக்கக்கூடாது என்பதற்கு அரணாக இருந்த ஒரு தலைவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நான் இறுதியாக இன்னும் அவனுடைய மரண வேலை அது சம்பந்தமாக உள்ள செய்திகளை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு நாள் உஹதுடைய மலை, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த உஹதுடைய மலையின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுகிறார்கள். அந்த மலையின் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறுகிறார்கள். அந்த மலையின் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறுகிறார்கள். அந்த மலையின் மீது உஸ்மான் ரலியல்லாஹு ஏறுகிறார்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த உம்மத்தில் 4 சிறந்த மனிதர்கள், இந்த உம்மத்தில் 4 சிறந்த மனிதர்கள் இல்லையா? அடுத்தடுத்து எடுத்து பாருங்கள், 4 பேரும் சிறந்தவர்கள். சுபஹானல்லாஹ், உஹத் அப்படியே குலுங்கியது, உஹத் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. எதற்காக? அவ்வளோ சிறந்த மனிதர்கள் உஹதின் மீது இருக்கிறார்கள். இந்த பூமியிலே மிகச் சிறந்த மனிதர்கள் 4 அந்த மலையின் மீது இருக்கிறார்கள். அந்த மலை அப்படியே குலுங்குகிறது. எல்லாருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஹதை பார்த்து, உஹதே உஸ்புத், அமைதியாக இரு என்று நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். உஹது அமைதியாகிறது. சொல்கிறார்கள், ஃபஇன்னமா அலைக்க, உண்மையில் இருப்பதெல்லாம் ஒரு நபி இருக்கிறார், வசித்தீக், ஒரு உண்மையாளர் இருக்கிறார், வஷஹீதான், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். ஷஹீதுகள் என்றால் கொல்லப்படுவார்கள், இயற்கையாக மரணமடைய மாட்டார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள். யாருடைய விஷயத்தில்? சித்தீக் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஷஹீதான், 2 ஷஹீதுகள் யார்? அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும். இந்த முன்னறிவிப்பை அல்லாஹுடைய தூதர் செய்து விட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் இது சம்பந்தமாக வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரியில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அவர்கள் கேட்ட ஒரு துஆ, இந்த துஆவை கவனிங்க. அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். அவங்க கேட்ட ஒரு துஆ என்னது? யா அல்லாஹ், எனக்கு உனது வழியில் ஷஹாதத் என்ற மரணத்தை தா என்று கேட்டவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு அவர்கள். அருமையான சகோதரர்கள் கோழைகளாக இருக்கவில்லை, மிக பெரும் வீரர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மரணம் ஷஹாதத்தாகத்தான் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அது மாத்திரமல்ல, யா அல்லாஹ், அந்த எனது ஷஹாதத் என்ற எனது மரணம் உனது தூதருடைய ஊரில் தான் நிகழ வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். 2 பிரார்த்தனைகள். ஒன்று ஷஹாதத்தை கேட்கிறார்கள், இரண்டாவது அந்த ஷஹாதத் உனது தூதருடைய ஊர் மதீனாவில் தான் நிகழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை. ஷஹாதத்தை கேட்கிறார்கள். பெரும்பாலும் போர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வெளியே தான் நடைபெற்றது. ஆனால் ஷஹாதத்தை விரும்புகிறாங்க. ஷஹாதத் மதீனாவில் தான் கிடைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஏன்? அந்த ஊரை நேசித்தார்கள். அல்லாஹுடைய தூதரை எப்படி நேசித்தார்களோ அதுபோன்று அந்த ஊரையும் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என் அருமையான எனது சகோதரர்களே, நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மன் சஅல ஷஹாதத பிசித்க், எவர் உண்மையான நியத்தோடு, உண்மையான அந்த நியத்தோடும் எண்ணத்தோடும் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்களோ அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுப்பான். பல்லஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான். வ இன் மாத அலா ஃபிராஷி, அவர் தனது விருப்பிலே படுக்கையிலே அவர் மரணித்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு துவாவை நாங்கள் கேட்டிருப்போமா? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதையெல்லாம் பிரார்த்திக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத் என்ற அந்த உயர்ந்த அந்த வீர மரணம் தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு முறையாவது பிரார்த்தித்திருப்போமா? அந்த பிரார்த்தனை என்பது என்ன செய்யும்? அவன் தனது படுக்கையிலே தான் விருப்பிலே தான் மரணித்தாலும் அவனுக்கு ஷஹாதத் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது எதை சொல்கிறது? ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் கோழையாக வாழக்கூடாது.
என்பதை சொல்கிறதா இல்லையா? வீரமிக்கவனாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறதா இல்லையா? அதே போன்று நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், மன் மாத்த, ஒருவன் மரணிக்கிறான், வலம் யக்ஸு, அவன் போரிடவும் இல்லை, அந்த வலம் யுஹத்திஸ் பிஹி நஃப்ஸு, அந்த போரை பற்றிய சிந்தனை, அவனது உணர்வுகளே அவனுக்கு இல்லை. இப்படியான ஒருவன் மரணிக்கும் போது அவன் நிஃபாக்குடைய நயவஞ்சகத்துடைய ஒரு கிளையில் தான் மரணிக்கிறான். நயவஞ்சகத்துடைய ஒரு கிளையிலே தான் அவன் மரணிக்கிறான் என்ற செய்தியை முஸ்லிமிலே 3533வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நபி அவர்கள் எச்சரித்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஷஹாதத் என்ற வீர மரணத்தை பிரார்த்தித்த ஒரு தலைவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு நீண்ட ஒரு செய்தியாக ஹதீஸ் கிரந்தங்களே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் புகாரி போன்ற கிரந்தங்களை பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹுடைய இறுதி நேரம், நான் அந்த செய்தியை முழுமையாக உங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை, நேரம் போதாது. அதில் முக்கியமான பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். என் அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்நாளில் கடைசி நாட்கள், அமீருல் முஃமினீன், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர். என் அருமையானவர்களே, ஒரு சாதாரண ஒரு சாம்ராஜ்யம் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆட்சியுடைய விரிவாக்கம் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வருகிறது. அப்படியான ஒரு தலைவர், மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்தஸ் எல்லாம் அவருடைய ஆட்சிக்கு கீழ் வருகிறது. அப்படியான ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் அவர்கள். நறுமையான சகோதரர்களை, மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். நீங்கள் எடுத்து பார்க்கலாம், தலைமைத்துவம், பதவி என்பதெல்லாம் எப்படியெல்லாம் ஒருவரை தலைகீழாக புரட்டுகிறது என்பதை நாம் நிதர்சன உலகிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலைமைத்துவம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது. எப்படி சாதாரண ஒரு உமராக இருந்தாரோ அதே உமராகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், அதே உமராகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அவருடைய எளிமையான வாழ்க்கையிலிருந்து நாம் விளங்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அப்படி ஒரு முன்னோடி அவர்கள். இந்த செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்களோடும் அமீருல் முஃமினீன், அன்றைய ஆட்சி தலைவர், மதீனாவுடைய அந்த தலைமை பீடத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த உரையாடலில் முக்கியமான சில செய்திகள் வருது. என்ன தெரியுமா? அப்போது ஈராக் எல்லாம் ஆளுகைக்கு கீழ் வந்திருக்கிறது. அவங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, அந்த ஈராக் பகுதியிலே உள்ள அந்த சவாதுல் ஈராக், அந்த விளைநிலங்கள், அந்த விளைநிலங்கள், அந்த பயிர் நிலங்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கூடுதலான வரியை, அவர்களால் சுமக்க முடியாத ஒரு வரியை நீங்கள் சுமத்தி விட்டீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ இவங்க தான் அந்த பகுதிக்கு பொறுப்பாளர்களாக இந்த நபித்தோழர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நீங்கள் ஒரு சுமக்க முடியாத ஒரு வரியை சுமத்து விட்டீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அமீருல் முஃமினீன் அவர்கள், நாம் அப்படி சுமத்தவில்லை. இல்லை, நீங்கள் எதற்கும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு தலைவர் என்று பாருங்கள். இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் என்ன செய்கிறார்கள்? வரிக்கு மேல் வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாடும் நாட்டு மக்களும் உலக வங்கிக்கு கடன்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பம் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறது. எப்படியான ஒரு சமூக உணர்வு இவர்களுக்கு இருந்தது என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எனது வாழ்க்கையை நீட்டி வைத்திருப்பான் என்று சொன்னால், நீட்டி வைப்பான் என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், அராமில அஹ்ல் ஈராக், அந்த ஈராக் பகுதியில் உள்ள விதவைகளை பிறரிடம் கையேந்தாத தன்னிறைவு மிக்கவர்களாக நான் மாற்றுவேன். இவ்வளோ ஒரு புரட்சிகரமான கருத்துன்னு பாருங்கள். இன்று விதவைகள், அதாவது இன்று கன்னிப்பெண்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குதா இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கன்னிப்பெண்கள் வீடுகளில் அவர்கள் தனக்கு கணவன் கிடைக்காததால், உரிய வாழ்க்கை துணை கிடைக்காததால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கன்னிகள் எல்லாம் கிழவிகளாக முதுமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பகுதியில் உள்ள விதவைகளுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு நான் பேணுவேன் என்றால், யாரிடமும் கையேந்தாத அளவுக்கு அவர்களை தன்னிறைவுடையவர்களாக நான் ஆக்குவேன் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான, அதாவது சமூக உணர்வுகளை கொண்ட ஒரு தலைவர். யார் இவர்? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அவர்கள் உரையாடி ஒரு 4 நாள் தான் சென்றிருக்கும். 4 நாட்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அமீருல் முஃமினீன் வருகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரும்போது அவர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? சஃப்புகளை எல்லாம் சீர் செய்து கொண்டே வருவார்கள். சஃப்புகளை சீர்படுத்தி கொண்டே வருவார்கள்.
சஃப்புகளை சீர்படுத்தி கொண்டு வருவார்கள். சஃப்புகள் சீரில்லை என்றால் தொழுகையை ஆரம்பிக்க மாட்டார்கள். அவர்கள் சஃப்புகளை சீர்படுத்தி கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகையிலே வந்து அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். அவர்கள் வளமையாக பெரும்பாலும் ஃபஜ்ருடைய தொழுகையிலே அவர்கள் சூரத்து யூசுப் அதே போன்று சூரத்து நஹல் போன்ற அத்தியாயங்களைத்தான் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அன்று அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்ற சத்தத்தை மக்கள் செவிமடுக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னை ஒரு நாய் தின்று விட்டது, என்னை ஒரு நாய் குத்திவிட்டது என்று அந்த வார்த்தைகள் தான் அமீருல் முஃமினுடைய வாயிலிருந்து வெளிவந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் அப்படியே சாய்கிறார்கள். பின்னால் இருந்த என் அருமையான சகோதரர்களை மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்த இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒருவன் என்ன செய்து விடுகிறான் என்று சொன்னால், அவர்களை குத்தி விடுகிறான். அந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், பின்னால் இருந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை அப்படியே பிடிக்கிறார்கள். பிடித்து அந்த நேரத்திலும் முன்னால் அப்படியே இழுத்துச் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் நீர் தொழுகையை நிறைவு செய்வீராக என்று சொல்கிறார்கள். தொழுகையை நிறைவு செய்து விடுவீராக என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே பூமியிலே சாய்ந்து விடுகிறார்கள், மயக்கமுற்று விடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வலதிலும் இடதிலும் உள்ள இவர்களை எல்லாம் குத்தி அவன் விரண்டோடு ஆரம்பிக்கிறான். சுமார் 13 நபித்தோழர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதில் 7 நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர், அதற்கு பிறகு அவனை பிடிக்கும் போது அவன் தன்னையே தற்கொலை செய்து கொண்டு குத்தி கொண்டு அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அதற்கு பிறகு தொழுகை நிறைவடைகிறது. அந்த நேரத்திலே மிக சுருக்கமான சூறாக்களை ஓதி தொழுகை நிறைவு செய்யப்பட்டவுடன் அமீருல் முஃமினீன் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸிடம் கேட்கிறார்கள், உந்துர் மன் கத்தலனி, என்னை கொலை செய்தது யார் என்று பாருங்கள் என்று சொன்னபோது அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள், முகீராவுடைய அடிமைதான் உங்களை கொண்டது, முகீராவிடத்திலே பணியாளனாக இருந்தவன் தான் உங்களை கொண்டார்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய விஷயத்தில் நான் நன்மை அல்லவா ஏவினேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அந்த நேரத்திலும் அல்லாஹுவை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுடைய கரத்தால் அல்லாஹ் என்னை கொல்லவில்லை, எனது உயிர் ஒரு முஸ்லிமுடைய கையால் பறிக்கப்படவில்லை, ஒரு காஃபிர் ஒரு நிராகரிப்பானுடைய கையால் தான் பறிக்கப்படுகிறது, அதற்காக நான் அல்லாஹுவை புகழுகிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலும் ரப்பை புகழுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அவர்கள் தனது வீட்டுக்கு தூக்கிச் செல்லப்படுகிறார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், லம் துசிபுஹும் முசீபத்துன் கபல யௌமைதீன், அதற்கு முன்னால் மதீனாவில் அப்படியான ஒரு சோதனை, அப்படியான ஒரு கஷ்டம், அப்படியான ஒரு நெருக்கடி நிகழவே இல்லை என்கின்ற அளவுக்கு மதீனா அப்படியே கவலையில் ஆழ்ந்தது என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகிறது, அதே போன்று பேரித்த பல சாறு கொடுக்கப்படுகிறது, அவற்றை எல்லாம் குடிக்கிறார்கள். அது அனைத்துமே வெளியேறுகிறது, எதுவும் தங்கவில்லை. நபித்தோழர்கள் அவர்களுக்கு உறுதியாகி விடுகிறது, அமீருல் முஃமினுடைய இறுதி வேலை நெருங்கிவிட்டது, மரணிக்கப் போகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு இளைஞன் வருகிறான். ஒரு இளைஞன் வந்து சொல்கிறான், அமீருல் முஃமின் அவர்களே, நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய நட்புக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தின் மூலம் கண்ணியத்தை தந்தான், உங்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்தான், அந்த ஆட்சியின் மூலம் நீங்கள் நீதி செலுத்தினீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத் என்ற வீர மரணத்தையும் தந்தான் என்று இப்படி சொல்லிக்கொண்டு போகும்போது அமீருல் முஃமின் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், நீர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் இவைகள் பாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களை, அந்த இளைஞன் திரும்பி செல்கிறான். அந்த இளைஞனை அழையுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த இளைஞனை மறுபடியும் அழையுங்கள் என்று சொல்கிறார்கள். அழைத்த போது அவர்கள் இப்னு அஹி, எவ்வளோ சங்கையான முறையில் பேசுகிறாங்கன்னு பாருங்கள், எனது சகோதரனுடைய மகனே என்று அழைத்து சொல்கிறார்கள். உனது ஆடையை கீழாடையை உயர்த்தி கொள் என்று சொல்கிறார்கள். ஆடை கரண்டைக்கு கீழ் சென்றிருக்கிறது, ஆடை உயர்த்திக்கொள். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதரின் ஒரு கட்டளை மீறப்படுகிறது என்ற உணர்வு தான். அந்த உணர்விலே சொல்கிறார்கள், ஆடையை உயர்த்திக்கொள். என் அருமையான சகோதரர், இந்த இடத்தில் நமது ஆடைகளுடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு அன்காலி சௌபிக், உனது ஆடை தூய்மையானதாக இருக்கும், அது மாத்திரமல்ல வாத்தகாலி ரப்பிக், உனது ரப்பிடத்தில் அது பயபக்தி மிக்கதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர்
தனது அருமை மகனிடம் சொல்கிறார்கள், எனது கடன் எவ்வளோ இருக்கிறது என்று பார்ப்பீராக, எனது கடன் எவ்வளோ இருக்கிறது என்று பார்ப்பீராக. என் அருமையானவர்களை சொல்லப்படுகிறது, சுமார் 86,000 சொச்சம் திர்ஹமோ தீனாரோ கடன் இருக்கிறது. இவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர். இவர்கள் இந்த அளவு கடன் யாருக்காக பட்டிருப்பார்கள்? நிச்சயமாக தனது குடிமக்களுக்காகத்தான் இந்த கடனை பட்டிருப்பார்கள். தனது குடிமக்களுக்காக. ஏன் இப்படியான தலைவர்கள்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அதாவது நாட்டு மக்களுக்காக கடனை தாங்கிய தலைவர் இவர். இன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா நாட்டு மக்களும் நாடும் குடிமக்களும் உலக வங்கிக்கு கடனாக இருக்கிறார்கள். இதுதான் நேர் மாற்றமான ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கடனையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். தனது கோத்திரம் அதி இப்னு கஅப், அதே போன்று குறைஷிகள், இவர்களிடமிருந்தெல்லாம் இதை முடியாதா, இந்த தொகையை பெற்று நீர் கடனை நிறைவேற்ற வேண்டும், இல்லையா அப்துல்லாஹ் இப்னு உமரே, உனது தோளில் நான் இந்த கடனை சுமத்தி விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான ஒரு பகுதி, அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவிடம் ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்களிடம் செல்ல வேண்டும், சென்று ஒரே ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும். நான் அந்த 2 தோழர்களோடு உலகத்தில் எப்படி வாழ்ந்தேனோ அதுபோன்று மரணத்துக்கு பிறகு அந்த 2 தோழர்களோடு நானும் அவர்களுக்கு பக்கத்திலே நான் அடக்கப்பட வேண்டும். அதற்காக போய் அனுமதி கேட்க வேண்டும். அமீருல் அன்றைய சாம்ராஜ்யத்தின் தலைவர் நினைத்திருந்தால் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். நீர் போய் சொல்வீராக, இன்று நான் அமீருல் முஃமினீன் அல்ல, ஆட்சி தலைவர் அல்ல, சாதாரண ஒரு உமராகத்தான் இதை கேட்கிறார். சாதாரண ஒரு உமராகத்தான் இதை கேட்கிறார். இதற்கு அனுமதி தருவீர்களா? இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட சொல்கிறார்கள், நான் எனது வாழ்நாளில் அதிகம் கேட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள். நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள். நானும் அபூபக்கரும் உமரும் பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொல்வார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் மிக இணைத்து சொன்ன மூவர் இவர்கள். அவர்கள் அந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறது. ஒரு பாரிய இழப்பு, ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். அவர்களும் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து உம்முல் முஃமினீன் அவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள். அந்த தாயிடம் அனுமதி கேட்கிறார்கள். கேட்டு, எனது தந்தை உங்களிடம் ஒரு அனுமதியை கேட்டு வருமாறு சொன்னார்கள். அந்த 2 தோழர்களுக்கு மத்தியிலும் அவர் அடக்கப்பட வேண்டும், அதற்குரிய அனுமதியை உங்களிடம் கேட்குமாறு சொன்னார்கள். ஒரு ஆட்சி தலைவராக அல்ல, ஒரு சாதாரண உமராகத்தான் அந்த அனுமதியை கேட்குமாறு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த இடத்தை நான் எனக்காகத்தான் அந்த இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தேன், அதை நான் விட்டு தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திரும்ப தனது தந்தையிடம் வருகிறார்கள். தந்தையிடம் வந்து தந்தையிடம் சொல்கிறார்கள், தந்தையே, உம்முல் முஃமினீன் அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் எனக்கு மிகவும் ஒரு வேதனையான விஷயமாக இருந்தது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு திரும்பவும் சொல்கிறார்கள், எனது கடமைகள் எல்லாம் முடிந்ததன் பிறகு எனது ஜனாசாவை நீங்கள் சுமந்து கொண்டு செல்வீர்கள், சுமந்து கொண்டு சென்று உம்முல் முஃமினுடைய வீட்டுக்கு முன்னால் நீங்கள் வைக்க வேண்டும், வைத்துவிட்டு திரும்ப அனுமதி கேட்க வேண்டும். இந்த ஜனாசாவை இங்கு நீங்கள் அடக்குவதற்கு அனுமதி தருவீர்களா? அப்படி அனுமதி மறுக்கப்படும் என்று சொன்னால் என்னை பகையிலே என்னை அடக்கி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ நினச்சி பாருங்கள், அவங்க ஏன் சொல்கிறாங்கண்டா, உயிரோடு இருக்கும்போது ஒரு தர்ம சங்கடமான நிலை, முடியாதென்று சொல்ல முடியாது என்பதற்காக சொல்லியிருப்பார்கள். அதனால் மரணித்ததன் பிறகு எனது ஜனாசாவை சுமந்து கொண்டு போய் அந்த வீட்டுக்கு முன்னால் வைக்க வேண்டும், விட்டு மறுபடியும் அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி மறுக்கப்படுகிறதா? பக்கீக்கு கொண்டு போய் அடக்கி விடுங்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அருமையான சகோதரர்களே, இப்படியாக அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். ஒரு மாபெரும் ஒரு தலைவர். உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஆட்சி என்பது முஸ்லீம் அல்லாஹ்வால் போற்றப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆட்சி. அப்படியான ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த முன்னோடிகளை நாம் படிக்க வேண்டும், இந்த முன்மாதிரிகளை நாம் படிக்க வேண்டும். ஏன்? இது நமது ஈமானை பலப்படுத்தும். இதெல்லாம் கற்பனைகளோ மிகைப்படுத்தப்பட்ட வரலாறுகளோ அல்ல.
நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கற்பனைகள், கப்சாக்கள், மிகைப்படுத்தல்கள் எதுவும் இல்லை. இது உண்மையாக பதியப்பட்ட வரலாறுகள். இந்த வரலாறுகள் எல்லாம் நம்மை அறியாமல் நமது ஈமானை பலப்படுத்துமேன். ரிஜால் அவர்கள் எல்லாம் ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்த மாபெரும் மனித மலைகள் அவர்கள். அல்லாஹு தஆலா அதனால் தான் அவர்களை ரிஜால் என்று குர்ஆனிலே போற்றுகிறான். எனவே என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று வேதனை என்னவென்று சொன்னால், சினிமா நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள் இவர்கள் தான் ஹீரோக்கள் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் போலிகள், எல்லாம் போலிகளாக இருக்கிறது. இந்த உண்மையான செயல் வீரர்களை நாம் படிக்காத காரணத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செயல் வீரர்களை நமது வளரும் தலைமுறைக்கு நாம் உரிய முறையில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்காத காரணத்தால் நமது தலைமுறையும் தவறிக்கொண்டிருக்கிறது, வழிதவறி போய் கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வரலாற்றிலே சில துளிகளை மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன், சில துளிகள். இந்த வரலாறு மிக விரிவாக படிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறாகும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அவர்கள் அந்த பைத்துல் மக்தஸுடைய சாவியை, திறவுகோலை கைப்பற்றும் போது சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம். நாம் ஒரு சமுதாயம், அறியாமையிலே தத்தளித்து கொண்டிருந்த, நாகரிகம் தெரியாத ஒரு சமுதாயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் எமக்கு கண்ணியத்தை இஸ்லாத்தின் மூலம் தான் தந்தான் சொல்கிறார்கள். மிக எளிமையான உடையோடு தான் அந்த திறவுகோலை கைப்பற்ற அவர்கள் சென்றார்கள். அந்த ஆடையை கூட அவர்கள் மாற்ற தயாராகவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்றைய தலைவராக அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் படைத்தளபதியாக இருக்கிறார்கள். எளிமையான உடையிலே தான் அவர்கள் செல்கிறார்கள். அந்த பைத்துல் மக்தஸுடைய சாவியை கைப்பற்றுகிறார்கள். சொல்கிறார்கள், நாம் ஒரு சமுதாயம், அறியாமையிலே தத்தளித்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். இஸ்லாத்தின் மூலம் எமக்கு ரப்புல் ஆலமீன் உயர்வை தந்தான். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உயர்வை எவர்கள் இஸ்லாம் அல்லாத வழியின் மூலம் தேடுவார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்கள், இவ்வளவு படிப்பினைகள் நிறைந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். எனவே அந்த முன்னோடிகளை நாம் படிப்போம். அந்த முன்னோடிகளுடைய அந்த வழி, அந்த ஈமானிய பலம், அந்த ஈமானிய உறுதி, அந்த உறுதியை நாம் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.